கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. சொல்லுங்களேன், அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் ஆமேன் வெற்றியை தருகிறார், ஜெயத்தை தருகிறார். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையில் நாங்கள் எல்லாரும் உங்கள் திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். உங்கள் அளவற்ற பிரசன்னம் எங்களை எல்லாரையும் மூடட்டும். தேவ மகிமை கடந்து வருவதாக. கவலையோடு, பாரத்தோடு, வேதனையோடு, பிரச்சனைகளோடு அப்பா இந்த காலை எழும்பும் போதே ஒரு துக்கத்தோடு அப்பா ஒரு சமாதானம் இல்லாமல் எழும்பி ஆமே இந்த நாள் எப்படி நான் கழிக்கப் போகிறேன் என்று பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. ஆண்டவரே, கடபாரம் இருதயத்தை கலங்கடிக்க பண்ணுகிறபடினாலே இந்த நாளில் பிள்ளைகளுடைய கடபாரத்திலிருந்து ஆண்டவர் பிள்ளைகளை விடுவித்து ஆசீர்வதித்து அப்பா ஜெயத்தை கொடுத்து இந்த நாளில் ஒரு புதிய வழி திறக்கப்படட்டும், ஒரு வாசல் திறக்கப்படட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும்போது ஆண்டவருடைய ஜனத்திற்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியிலே நாம் நம்முடைய கையின் பிரயாசத்திலே, நம்முடைய பொருளாதாரத்திலே நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிற பல காரியங்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனுஷன் கடன் வாங்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது? ஒரு மனுஷன் கடனிலிருந்து விடுதலை பெறும் பொழுது அவன் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது.
நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பூமியில் எதற்கும் அடிமைப்படவே கூடாது. கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நம்ம சத்தியத்தை அறியும் போது கர்த்தர் நம்மளை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு அடிமை இல்லை, பிசாசுக்கு அடிமை இல்லை, இந்த உலகத்துக்குரிய எந்த காரியத்திற்கும் நாம் அடிமைகள் கிடையாது. தேவன் நம்மளை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குகிறார். அதுலேயும் குறிப்பாக கடன்லையும் நம்ம அடிமைப்படக்கூடாது. இன்றைக்கி சில தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, எதற்கெடுத்தாலும் உடனே ஓடி ஓடி கடன் வாங்குகிறாங்க. கடன் வாங்கி கடன் கொடுத்தவனுக்கு இவங்க அடிமையாக மாறுறாங்க. அது ஒரு மனுஷிக அடிமைத்தனம். நம்ம கடன் வாங்கும்போது நாமளாகவே என்ன செய்கிறோம்னா, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போய் நுழைந்து விடுகிறோம். ஒரு மனுஷனுக்கு நம்ம அடிமையாக மாறி விடுகிறோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதனால தான் நீதிமொழிகள் 22:7 போட்டிருக்கிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே ஆண்டவர் நம்மளை யாரையுமே அடிமையாக இருக்கணும்னு விரும்பலை. நம்ம எல்லோரும் யாருக்கு அடிமை தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நம்ம அடிமை. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவத்துக்கு அடிமை இல்லை, பிசாசுக்கு அடிமை இல்லை, உலகத்துக்கு அடிமை இல்லை, சாத்தானுடைய எந்த ஆதிக்கத்திற்கும் அடிமை இல்லை, மனுஷனுக்கு நம்ம அடிமை இல்லை. கடன் வாங்குகிறது நிமித்தம் நாம் தெரியாமலே என்ன செய்கிறோம்னா, மனுஷர்களுக்கு அடிமையாகி போய்விடுகிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுறார். என்ன சொல்கிறார் பாருங்களேன், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதனால். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேலே வரும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஏன்? கடன் வாங்குகிற அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுமதிக்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஒருவேளை அப்படி ஒரு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் உடனே ஓடி போய் யாராவது கடற்காரங்களை தேடுகிறதுக்கு பதிலாக முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை கடன். நிறைய விசுவாசிகள் கடனில் அகப்பட்டிருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க கூட கடனில் அகப்பட்டிருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியாக 27 ஆண்டுகள் தேவனுடைய ஊழியத்தை கிருபையாக நாங்கள் செய்து வருகிறோம். உண்மையாக தேவனுக்கு முன்பாக உத்தமமாக சொல்கிறேன், ₹1 கூட கடன் இல்லாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தர முடியும். நீங்கள் பொறுமையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள். கடன் வாங்காமல் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க அநேகருக்கு நீங்கள் கடன் கொடுக்குகிற விதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னை அவர்கள் ஆள மாட்டாங்க. கடன் வாங்குறவங்க நம்மளை ஆளுவோம். நம்ம கடன் ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டோம்னா அவன் நம்மளை ஆளுவான். ஆனால் கர்த்தர் மற்றவர்களை ஆளுகை செய்கிற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஒரு தீர்மானம் எடுங்க, நான் எனக்கு கடன் வாங்க மாட்டேன், என்ன தேவை இருந்தாலும் ஜெபம் பண்ணுவேன், காத்திருப்பேன், தேவன் எனக்கு வாசலை திறப்பார், வழியை திறப்பார், காத்திருப்பேன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அருமையாக நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. கடன் வாங்காதபடிக்கு தகப்பனே ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேல் நிறைவாய் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற யாராகிலும் கடனில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் அவங்க கடனில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படியே விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.